ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஆனால் இவ்வளோ பயஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து இருக்கக்கூடாது. ஸோ ஒரு பிளானிங்கில் தான் பிக் பாஸ் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் வந்து பார்க்க முடியுது. ஸோ இது வரைக்கும் ஆடாத நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் மற்றும் நம்ம ஜாக்லின் தான் வந்து ஆடலைன்னு நினைக்கிறேன். மிச்சம் எல்லாருமே ஆடிட்டாங்க. உள்ளே இருக்க கண்டஸ்டன்ஸில் அருண் ஆடிட்டார், பவித்ரா ஆடிட்டாங்க, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவும் ஆடிட்டாங்க. ஸோ டாப்பில் இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. தீபக்கும் வந்து ஆடலை. ஸோ இவங்க ஓட் பேஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது தான் அதை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸே கொடுக்காம டக்கு டக்குன்னு பாட்டை போடுறதுக்கு ஏன் இவ்வளோ நேரம் அப்படிங்கிறது தெரியல. ஸோ ரவீந்தர் வந்து பேசிகிட்டே இருக்காரு. ஸோ அதுதான் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா ரயானுக்கு கூட ஸ்கோப் கிடச்சிச்சு, விஷாலுக்கு ஸ்கோப் கிடச்சிருச்சு. ஸோ எல்லாத்துக்குமே ஸ்கோப் கிடைக்கும் பொழுது ஏன் இவங்களுக்கு மட்டும் ஏன் கிடைக்க மாட்டேது அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இருக்குல்ல. ஸோ அதிலே வந்து தெரியுது இவங்க யாரை புஷ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாப் 5க்கு. ஸோ அதில் தீபக் இருக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி தோணுது. முத்துக்குமரனுக்கு ஸ்கோப் கொடுக்க வேணாம்னு சொல்லி பிளான் பண்ணிட்டாங்க போல். ஜாக்லினுக்கு அதே மாதிரி தான் பிளான் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஸோ எல்லாருமே அவங்களுக்கான எஃபர்ட் போடும் பொழுது பிக் பாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாரு. ஏன்னா இங்கே ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்காகவே இல்லைங்க கேரக்டர்லேயே. இந்த டாஸ்க் பொறுத்த வரைக்கும் எல்லாம் கம்ப்ளீட்டாக கடைசி வரைக்கும் வந்து பேசிகிட்டு இருக்கிறது தீபக் மட்டும்தான். பவித்ராவுக்கு நடுவில் வந்து அவன் நார்மல் வாய்ஸ் பேசுகிறாங்க. ரயான் வந்து சண்டையே போட்டான், சாச்சனா வந்து வெளியே வந்துட்டா. இந்த மாதிரி இப்போ முத்துக்கு வந்து நீ வர கொலாபரேஷன் வேணும்னு சொல்லி அங்கே ஒரு சின்ன சண்டை வந்துச்சு. முத்து வந்து எதனால வந்து ரொம்ப டவுன் பண்ணி பேசுகிறார் அப்படின்ற மாதிரி ரயான் வந்து குற்றம் சாட்டிகிட்டு இருந்தான். ரவீந்தர் கொளுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நல்லா வேலை செய்யுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஓகேங்களா? அதை வந்து வன்மத்தை தான் கக்கிட்டு இருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த ரவீந்தர் வந்து வந்து நிப்பாட்டணுங்க. ரவீந்தர் வந்து அவர் அந்த பார்த்திபன் மாதிரியே பேசலை. அவர் பாட்டு உட்காந்து ரவீந்தர் மாதிரி தான் வந்து பேசிகிட்டு இருக்கார். இந்த மாதிரி என்ன பண்ணுறாருன்னா கோவா கேங்லேருந்து ரயான் மட்டும்தான் பெனிஃபிட் அடைஞ்சிருக்கான். அந்த கேங் சேர்ந்து கடைசி வரைக்கும் யாருமே பெனிஃபிட் ஆகலை. சௌந்தர்யாவும் வந்து பெனிஃபிட் ஆகலை, ஜாக்லின் பெனிஃபிட் ஆகலை. இவன் தான் வந்து எல்லா ஓட்டையும் உறிஞ்சிட்டு வந்துட்டான் அப்படிங்கிறது உண்மை தான். ஏன்னா சௌந்தர்யா ஃபேன்ஸ் நிறைய பேர் ராயனை காப்பாற்றிருக்காங்க. ஜாக்லினுடைய ஃபேன்ஸ் வந்து நிறைய பேர் ராயனை காப்பாற்றிருக்காங்க. அப்புறம் அவன் டிக்கெட்டு பின்னால் எடுத்தோடனே கோவா கேங்க அழைச்சி விட்டான். அது கரெக்டான பாயிண்ட் தான். அடுத்து வந்து பார்த்து இன்னொன்று சொல்கிறார் என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தங்களாக கூப்பிட்டு இது நீ யார் போகணும்னு நினைக்கிறேன்னு சொன்னோடனே சௌந்தர்யா வந்து அதே முத்துங்குது. அதாவது வன்மம் இருக்கலாம், வன்ம குடவுன் சௌந்தர்யா அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் பார்க்குறோம் பார்த்தீங்களா. ஏன்னா நீ வந்து உன்னுடைய காம்படிஷனை வச்சு ஆடணும் கேமை. அதுவே பேசிக்கே தெரில, முத்துக்கும் தெரில. முத்து யாரை வெளியே கேட்டால் அவனும் சௌந்தர்யான்னு சொல்கிறான். நீ ஸ்ட்ராங் பிளேயரை உள்ளே வச்சுட்டு தான் விளையாடணும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். நீ வந்து ஸ்ட்ராங் பிளேயரை வெளியே அனுப்பிட்டு நீ யாரோட உட்காந்து விளையாடுவ அப்படின்றது தான் எல்லா கேள்வி. சௌந்தர்யாவும் அதில் வந்து ரொம்ப பண்ணுறான். முத்துவாச்சு 2-3 இன்ஸ்டன்ஸ் பண்ணிவிட்டு வேறு துவைத்ரா போகலாம் அப்படின்றான். இந்த மாதிரி சொல்கிறான். இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் வன்மத்தில் முத்து மேலே இருக்கிறது அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படிங்கிறது தான். இது ஒரு பக்கம். அடுத்து விஷாலை கூப்பிட்டு கேட்குறாங்க, அந்த மாதிரி சௌந்தர்யா ஒன்றும் சொல்லியிருக்கா. ஏன்னா முத்து விஷால் தான் சொன்னாங்க. நீ என்ன சொல்கிறேன் கேட்டப்போ தீபக் என்ன சொன்னார்னு கேட்குறான். தீபக் வந்து எதுவும் சொல்லலை, இந்த மாதிரி சொல்கிறேன்னு இருக்காருன்னொன்னே இல்லை அது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் அப்படியே உழப்பிட்டு இருக்கான். ஸோ ரவீந்தரோடைய மெயினான பாயிண்ட்டே இதில் என்னன்னே புரியல. அவர் வந்து தன்னைத்தானே ஒரு பெரியவர் அப்படின்னு சொல்லி உணர்ந்துட்டு இருக்காரு. அவரே ஒரு வாரத்தில் வெளியே போனவர் தான். அவர் இவ்வளோ தூரம் கொண்டு போய் கேமை கன்ஃபியூஸ் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் கேமை கன்ஃபியூஸ் பண்ணல, மக்களெல்லாம் வந்து பைத்தியமாக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. எல்லாருமே வந்து இவரை வெளியே தூக்குங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து இவர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா வன்மத்தை வந்து உள்ளே இருக்கிறத கக்கிட்டு இருந்தாலும் இவர் வந்து வெளியே வந்து ரவீந்தர் மேலே வன்மத்தை கக்கிட்டு இருக்காங்க. யோ அனுப்பிவிடுங்க அவரை, எப்போ பேசினே இருக்கார் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அந்த கேரக்டராக வந்து இல்லவே இல்லையா. உடனே பிக் பாஸ் என்ன பண்ணிட்டார், ஒரு எச்சரிக்கை. அவனே வாங்கடா, உங்களுக்குலாம் எவ்வளோ தடவை சொன்னாலும் புரியாதான்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாரு. எவனுமே கேரக்டரில் இருக்க மாட்டீங்க, இந்த இது வந்து கேரக்டர் டாஸ்க்கு. ஸோ கண்டிப்பாக கேரக்டரில் இருக்கணுன்ற. நான் என்ன கேட்குறேன், பிக் பாஸ் நீ ஒரு பிக் பாஸ் ஆடா முட்டா பயில்களை. இப்போ பெட்டி தானே வைக்கணும். நீ என்ன எதுக்கு நீ ஃபார்மெட்டை மாற்றுற, டிசைன் ஏன் மாற்றுற கேமை? ஓல்டு கண்டஸ்டன் எப்போ வருவாங்க, எதுக்கு இப்போ வந்து கொண்டு வந்திருக்க? எந்த ஒரு ஃபார்மெட்டும் இல்லாமல் புதுசாக எதுக்கு பண்ணுறீங்க? இந்த பிக் பாஸுக்கும் பைத்தியம் முடிச்சிச்சு இந்த வட்டம் அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது. சரியா? அப்புறம் எப்படி இவங்க டாஸ்க் ஆடுவாங்க? இப்போ என்ன வந்திருக்குன்னா எச்சரிக்கைனா எல்லாரும் கேரக்டரில் இருக்கணும் ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து திறமையோ டான்ஸோ வந்து தேவை கிடையாது. டான்ஸோ நல்லா இது பண்ணணும் அது தேவை கிடையாது. உங்களோட என்டர்டெயின்மெண்ட் கம்ப்ளீட்டாக என்னாலும் பண்ணுங்கள். என்டர்டெயின்மெண்ட் தான் எங்களுக்கு வேணும். மக்கள் வந்து என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வந்து ஒரு எச்சரிக்கை. இவங்களுக்கு எச்சரிக்கை விட்டுட்டே இருக்கணும். ஒரு டாஸ்க் பண்ணி பிக் பாஸ் வந்து எச்சரிக்கை விட்டுட்டே இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு லூஸ் பசங்களாம் உள்ளே கூட்டு வந்தால் அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது தான். இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அடுத்து இந்த ரவீந்தர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ரயானுக்கு வந்து இது பண்ணுறது, அவனுடைய தவறுகளை வந்து நீ எப்படி ஓட்டு வாங்கினங்கிறத ஓப்பனாக சொல்லி அவனை கன்ஃபியூஸ் பண்ணுறது. அப்புறம் ஜாக்லின் கிட்டே போயிட்டு இப்போ யார் வெளியே போவான்னு எதிர்பார்க்குற அப்படின்ற மாதிரி அவங்கள நீ அடிச்சு ஆட வேண்டியதான. தீபக் சேஃப் கேம் மாறுறாரா முத்து கூட அப்படின்றாங்க. ஆமாம் முத்துவும் தீபக்கும் சேஃப் கேம் மாறுறாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்காங்க கடைசி வரைக்கும். நான் என்ன கேட்குறேன், இந்த மாதிரி கேமை நீ எடுத்து என்ன பண்ண போகிற? ஒருத்தர் வெளியே அனுப்ப போகிற அவ்வளோதானே. அதுக்கு இங்கேருந்து ஒருத்தர் உள்ளே போய் இங்கேருந்து வெளியே வேணால் முடிஞ்சு போச்சு. அதை விட்டு ஏன்னா இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு தெரில. உங்களுடைய கருத்துக்கள் இதில் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.